உலகம் முழுமையிலும் இன்றைக்கு இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் பரவலாக வாழ்ந்து வருகிறார்கள். பல நாடுகளில் வாழ்ந்து வருகிறார்கள். எண்ணிக்கையின்படி பார்த்தால் கிறிஸ்துவர்கள் முதலிடத்திலும் இஸ்லாமியர்கள் இரண்டாவது இடத்திலும் உலக அளவில் இருக்கிறார். இரண்டு பெரிய மதங்கள், இரண்டுமே இஸ்ரேல் அரேபிய நாடுகளிலே தோன்றியவை. முன்னர் தோன்றிய கிறிஸ்துவ மதம் விவிலிய நூலை வெளியிட்டது, பின்னர் வந்தது குரானை வெளியிட்டது. இரண்டும் வேத புத்தகங்களாக இன்றைக்கு உலகம் முழுமையிலும் மக்களால் பயன்படுத்தப்படுகிறது, பக்தியோடு போற்றப்படுகிறது. இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் வந்து குடியேறியது, இந்திய மண்ணிலேயே வாழத் தொடங்கி இஸ்லாம் பரவத் தொடங்கியது 1000 ஆண்டுகளுக்கு முன்னர். அது இப்பொழுது பரவலாக இந்தியா முழுமையிலும் மக்கள் மதமாக மாறியிருக்கிறது. ஏராளமான இஸ்லாமிய சகோதரர்கள் இந்தியாவிலே வாழ்ந்து வருகிறார். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் பல இஸ்லாமிய நாடுகளில் உள்ள மக்களை விட இந்தியாவில் வாழுகிற இஸ்லாமியருடைய எண்ணிக்கை அதிகம். எனவே இது ஒரு மதச்சார்பற்ற நாடு என்றாலும் இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் இங்கும் வாழ்வதற்கு முழு உரிமை உண்டு. நம்முடைய இந்திய அரசியல் சட்டமே தொழுவதற்கும் நம்பிக்கை வைத்துக் கொள்வதற்கும் ஒரு அமைப்பில் சேர்வதற்கும் முழு சுதந்திரத்தை, அடிப்படை சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறது. உலகத்தில் பல நாடுகளில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள், பெருங்குடி மக்கள் இன்றைக்கு அன்பு, உறவு, முன்னேற்றம் ஆகியவற்றை எதிர்பார்த்து உலகத்தோடு இணைந்து சேர்ந்துதான் வாழ்ந்து வருகிறார். இஸ்லாமிய பெருங்குடி மக்கள் அறிஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் பெரும் பணியாற்றி இருக்கிறார்கள். அது மேலும் விரிவடைய வேண்டும், வளர வேண்டும். இஸ்லாமும் சமத்துவத்தை தான் போதிக்கிறது. இஸ்லாம் சுரண்டலை கண்டிக்கிறது. இஸ்லாம் என்பது மட்டுமல்ல, இஸ்லாமை பற்றி நிறுவிய முகமது நபி அவர்களே ஆட்சித் தலைவராகவும் இருந்தார், ஆன்மீக தலைவராகவும் இருந்தார். மனிதகுல வரலாற்றிலே மிக ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஒரு மதத்தை தோற்றுவித்த தலைவராகவும் ஆட்சிக்கு ஒரு தலைவராகவும் இருந்து அவர் ஆட்சி நடத்திய காலத்தில் அவருக்கென அரண்மனை கட்டுவதற்கு அவர் அனுமதிக்கவே இல்லை. பிறந்த வீட்டிலேயே கடைசி வரையிலே கூடியிருந்தார். அவர் போட்டுக்கொள்கிற அணிகிற ஆடைகளும் அவர் கையால் தைத்தவை, அவர் கையாலேயே சலவை செய்தவை. அதற்கு கூட ஆள் நியமிக்க மாட்டார். மிக ஏழ்மை குடியரசுத் தலைவராக, அதுவும் செல்வம் மிக்க அரபு நாட்டில், சவுதி அரேபியாவில் இருந்த அவர் அராபிய நாட்டுக்கு மக்கள் அனைவராலும் போற்றப்பட்டவர். அவர் நினைத்திருந்தால் மிகப்பெரிய ஆடம்பர வாழ்க்கை நடத்தியிருக்க முடியும். உலகம் கண்டிராத ஒரு பெரிய அரண்மனையை கட்டி எழுப்பியிருக்க முடியும். இரண்டையுமே நிராகரித்து எளிமையான வாழ்க்கை நடத்தியது மட்டுமல்ல, அவர் நோய்வாய்ப்பட்டு மரணமடைவதற்கு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு நண்பரை அழைத்து, நான் இந்த நண்பன் ஒருவரிடம் நான் 2-3 மாதங்களுக்கு முன்பு ஒரு சில்லறை செலவுக்காக பணம் வாங்கியிருந்தேன், இதை போய் கொடுத்து விட்டு வா, நான் நெடுநாள் வாழ மாட்டேன் போல தெரிகிறது, என் உயிர் மூச்சு நிற்பதற்கு முன்பு நான் பட்ட கடனை கழித்து விட வேண்டும், என் மூச்சு நின்ற பிறகு நான் இங்கு செய்த கடன்களை எல்லாம் அங்கே மேலே போய் அல்லாவிடம் நான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாராம். அவர் இறந்த பிறகு அவரது பையை எடுத்து பார்த்தபொழுது 2 அராபிய நாணயங்கள் தான் இருந்தன, வேறு எதுவும் அந்த வீட்டில் இல்லை என்று எழுதியிருக்கிறார். இதைவிட மிகப்பெரிய ஆச்சரியம், அவர் மதீனாவுக்கு சென்று வெற்றி பெற்ற பிறகு, அந்த படைகளை முறியடித்து அவர் வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டார். ஆயிரக்கணக்கிலே கைது செய்தவர்களை உட்கார வைத்து விட்ட பிறகு, நான் போய் நன்கு குளித்து விட்டு தொழுகை நடத்திவிட்டு நான் திரும்பி வருகிறேன், எல்லோரும் அமர்ந்திருங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். முகமது நபி அவர்கள் சொல்லி போய்விட்ட பிறகு உட்கார்ந்திருந்த அத்தனை பேருக்குமே அப்பொழுது வழக்கம், போரிலே தோற்கடிக்கப்பட்டு கைதியாக்கப்பட்டால் ஒன்று வெட்டி கொல்லப்படுவார் அல்லது ஆயுட்கால அடிமைகள் ஆக்கப்படுவார். யார் யார் எந்த வீட்டில் போய் அடிமை வேலை செய்ய வேண்டும் என்று. எனவே உயிரோடு வாழ்ந்தால் மூச்சு முடிகிற வரையில் அடிமையாக இருக்க வேண்டும். வெட்டப்பட்டால் அன்றே தலை துண்டிக்கப்பட்டு விடும், போய்விடும். இந்த 2 தவிர 3வது வழி என்று அந்த காலத்தில் நாடுகளுக்கிடையில் நடைபெற்ற போரில் இருந்ததே இல்லை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்பதுதான் அந்த காலத்தில் கூறப்பட்டது. எனவே கத்திக்கு கத்தி, உயிருக்கு உயிர் என்று பழி வாங்குவார். எனவே முகமது நபி அவர்களும் நம்மை தோற்கடித்து இங்கு உட்கார வைத்திருக்கிறார். திரும்பி வந்து அவர் வாளால் வெட்டி நம்மை வீழ்த்துவாரா, அல்லது மற்ற வீரர்களை விட்டு வீழ்த்தி தலையை உருள விடுவாரா, அல்லது யார் யாரை எங்கு அடிமையாக்கி எவன் அவன் வீட்டுக்கு போக வேண்டும் சொல்வாரா என்று எதிர்பார்த்து கவலையோடு இருந்தார்கள்.
அவர் தூய்மையோடு குளித்துவிட்டு வெள்ளுடை அணிந்து திரும்பி அவர்கள் முன்னாடி வந்து நின்று, சகோதரர்களே எல்லோரும் தொழுகை செய்யுங்கள் என்று தொழச் சொன்னார். எல்லோரும் சேர்ந்து தொழுத பிறகு அவர் இப்பொழுது சொன்ன, நீங்கள் அனைவருமே சகோதரர்கள், நீங்களும் ஆண்டவனால் படைக்கப்பட்டவர்கள், நாம் அனைவரும் சகோதரராக வாழ்வோம், கடந்த கால பகைமை மறப்போம் என்று கூறினார். அவர்களாலேயே ஒருவரை ஒருவர் நம்ப முடியவில்லை. தலை துண்டிக்கப்படும் நினைத்தோம் அல்லது அடிமைப்படுத்தப்படுவோம் நினைத்தோம், இப்பொழுது சகோதரர்கள் என்று ஏற்றுக்கொண்டு அறிவிக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டார். அதுதான் முகமது நபி அவர்கள் மனித குலத்துக்கு காட்டிய சரியான வழி. இஸ்லாமிய சகோதரர்களும் முகமது நபி அவர்கள் காட்டிய வழியில் பகைவனுக்கும் அருள்வாய் என்பதை அவர் செய்து காட்டியவர். ஆட்சியில் இருந்த பொழுதும் ஊழலுக்கோ செல்வத்துக்கோ அடிமையாகாதவர். எனவே மனிதனுடைய ஆற்றல் அறிவு என்பது அடுத்தவனுடைய துன்ப துயரத்தை துடைப்பதாக இருக்க வேண்டும் என்பதை போதித்தவர். எனவே அது ஒரு அறநெறி, மனித வாழ்க்கைக்கு காட்டியுள்ள வழி. எந்த நல்ல மருந்தையும் கூட அதிலும் கலப்படம் செய்து விஷமும் ஆக்கலாம், விஷத்தையே கூட மருந்தும் ஆக்கலாம். பாம்பின் விஷத்தை எடுத்து மருந்தும் ஆக்குகிறார்கள். நல்ல மருந்திலேயே கலப்படம் செய்து இந்த நாட்டிலே பல மக்களை கொன்றும் அளித்திருக்கிறார்கள். அது இரண்டுக்குமே மையமாக அமைவது அறிவுதான். எனவே எந்த மதத்தில் நம்பிக்கை வைத்திருந்தாலும் எந்த வேதத்தை படித்தாலும் மனிதன் தன் அறிவை பயன்படுத்தி மனித குலத்தை முன்னேற்ற வேண்டும், மனிதனாக வாழ வேண்டும். வாழ்ந்தால் இஸ்லாமியர்கள் முகமது நபி அவர்கள் எவ்வாறு எளிமையோடு நேர்மையோடு சகோதர பாசத்தோடு வாழ்ந்து காட்டினாரோ அதே போல வாழ்கிறார்கள். வாழ்கிற நண்பர்களை நான் பார்த்திருக்கிறேன். எனவே அந்த அன்புள்ள சகோதரர்களுக்கு, சமத்துவத்தை நாடுகிற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்துக்களை இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன்.